Samsung Galaxy S25 Ultra பற்றி இந்த வீடியோவில் பேசிடுவோம். எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அந்த தமிழ் பையன். அந்த தமிழ் பையன் வேறு யாரும் இல்லை, நான் தான் பிருத்திவிராஜ். வாங்க ஆரம்பிக்கலாம். உண்மையிலே சொல்ல போனோன்னா இந்த ஃபோனில் பெருசாக எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். இப்போ அந்த மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸில் இவங்க மெட்டல் ரேல்ஸை இப்போ ஃப்ளாட் ஆக்கியிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டான மெட்டல் ரேல்ஸ்னால உங்களுக்கு ஃபோனை வந்து கையில் ஈஸியாக பிடிக்க முடியுது. கை தவறி விழுகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த S24 ஃபேன் எடிஷனும் அதே மாதிரி தானங்க இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு கையில் பிடிக்கிறப்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக பிடிக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஸ்லிப்பாகி விழுகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்களுக்கு S25 அல்ட்ராவில் கிடைக்கிது. இதே வந்து அந்த மெட்டல் வந்து அவங்க செஞ்சுருக்கிறது வந்து டைட்டேனியமில் செஞ்சுருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா டைட்டேனியம் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் ப்ரெஷியஸ் மெட்டல் ஆன் அ ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லுவேன் நான். என்ன கேட்டிங்கன்னா அவங்க அலுமினியம்ங்கிற பேரில் அந்த அலுமினியமே யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நாம் என்ன சொல்கிறது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் முன்னாடி நமக்கு Corning Gorilla Glass Armor 2 இருக்குது, பின்னாடி Corning Gorilla Glass Victus 2 இருக்குது. அந்த Corning Gorilla Glass Armor 2ல் வந்து உங்களுக்கு லோவஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிது. ஸோ அதனால நீங்கள் எந்த விதமான ஒரு லைட்டிங் கண்டிஷனில், அதாவது வெளியில் வந்து சன்லைட் அதிகமாக இருக்கிற டைமில் வெளியில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணுற டைம்லலாம் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கனால நீங்கள் ஃபோனை ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளேயாக இருக்குது. அந்த டிஸ்பிளே பற்றி பேசுகிறப்போ அவங்க 0.1 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது 6.9 இன்ச் டிஸ்பிளேயாக இருக்குது. பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த S24 ஃபேன் எடிஷனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த பிளாக் பெசல்ஸ் வந்து அவ்வளோ திக்காக இருக்காது, ரொம்ப மெல்லிஸாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மாற்றிருக்காங்க. 2025க்கு கண்டிப்பாக உங்களுக்கு புது ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் கிடைக்கும். இதில் உங்களுக்கு Snapdragon 8 Elite by Galaxy ப்ராசஸரோட இவங்க 40%க்கு வேப்பர் சேம்பர் கூலிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 40% இன்க்ரீஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு சரியான மூவ் தான். பிகாஸ் Snapdragon 8 Elite ஒரு ஹாட்டான ப்ராசஸருங்க, செம்ம சூடாக இருக்கிற ப்ராசஸர். இதே நாங்கள் வந்து ஒரு சில ஃபோனில் நாங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். சம்டைம்ஸ் கையே வந்து அந்த சூட்லேயே வந்து பிடிக்க முடியாது, அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து 40% வேப்பர் சேம்பர் கூலிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கறனால இது ஒரு நல்ல மூவாக இருக்குது. பட் எப்படி இது தாக்கு பிடிக்குதுன்னு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி அதை விமர்சனம் பண்ணுறப்ப நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்த்தோன்னா கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டு இம்ப்ரூவ்மெண்ட் தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய இம்ப்ரூவ்மெண்ட். ஒன்று அந்த அல்ட்ரா வைட் சென்சர் 12 மெகா பிக்சல்லேருந்து இப்போ 50 மெகா பிக்சல் சென்சருக்கு இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு அந்த ஹோல் கேமராவே இப்போ லோ லைட்டில் செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய கேமராவாக இருக்குது. இது கூட சேர்ந்து இவங்க ப்ரோ விஷுவல் என்ஜின் ஒன்று புதுசாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோ விஷுவல் என்ஜின் மூலமாக இவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸை குறைக்க முடியுமோ அந்த லோ லைட் சுச்சுவேஷனில் அவ்வளோக்கு குறைச்சி இவங்க நல்ல ஃபோட்டோவை உங்களுக்கு ஒரு அவுட்புட்டாக கொடுக்கறதுக்காக இந்த என்ஜின் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தாங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்டு. முன்னாடி நமக்கு அதே 12 மெகா பிக்சல் கேமரா தாங்க கிடைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா S Pen. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஆமாங்க, அந்த S Penல இப்போ ப்ளூடூத் ஃபங்க்ஷன் இல்லை. நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ப்ளூடூத் ஃபங்க்ஷன் எதுக்கு, செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இல்லை குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ ரிமோட்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஒரு சில ப்ளூடூத் ஃபங்க்ஷன் இந்த வாண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஃபீச்சர் வந்து ஏதோ ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணதே இல்லைங்க. ஸோ அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்கிறனால அவங்களுக்கும் அந்த சர்வே மூலமாக தெரிஞ்சனால அவங்க அந்த ஃபீச்சரை கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி உங்களுக்கு இந்த ப்ளூடூத் ஃபீச்சர் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் S24 அல்ட்ரா தான் கடைசியாக வாங்க முடியும். ஏன்னா அந்த ஃபோனில் இன்னும் அந்த ப்ளூடூத் ஃபீச்சர் இருக்குது. இப்போ வாங்கினா கூட ஒரு நல்ல டைமில் தான் வாங்குறீங்க. பிகாஸ் இன்னும் 6 வருஷம் அப்டேட் இருக்குது. ஸோ கவலைப்பட வேணாம், அதுவும் ஸ்டில் ஒரு குட் ஆப்ஷன் தான். ஓகே, இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. வேறு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? சாஃப்ட்வேர் வைஸில் இவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. இந்த தடவை இவங்களோட ஃபோக்கஸை எவ்வளோக்கு எவ்வளோ பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. அதனால தான் இவங்க நவ் ப்ரீஃப்னு ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக உங்களுக்கு மார்னிங் ப்ரீஃப், ஈவினிங் ப்ரீஃபில் வந்து ஒரு சில ரொட்டீன் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நவ் பாரில் உங்களுக்கு குவிக் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும், நோட்டிஃபிகேஷனுக்கும் ஆக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க அந்த பர்சனல் டேட்டா என்ஜின் மூலமாக வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பர்சனலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் லாக் ஸ்க்ரீனே கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பர்சனலாக இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, வேறு எந்த பெரிய மாற்றம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை.
இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி பேசலாம். பட் அதை பற்றி பேசணுன்னா நமக்கு இப்போ டைம் இருக்காது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுற வரைக்கும் அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போயே நான் சொல்லிடுறேன், நாங்கள் சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ராவை நாங்கள் ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த ஃபோனுக்காக விமர்சனம் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா அந்த கேள்வியில் காமெண்ட் செக்ஷனை போடுங்க. நாங்கள் அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சரை வீடியோலையும் பண்ணுவோம். நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுவோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கமெண்ட் பண்ணி நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம். அவ்வளோதானே உங்களுக்கு தெரியறதுக்கு இருக்குது. இப்போ இந்த ஃபோனை பற்றின விலை, அந்த அவைலபிலிட்டி, என்ன கலரில் வாங்க முடியும், இதெல்லாம் அந்த தகவல் எல்லாம் நாங்கள் ஒரு ஆர்டிக்கலில் கீழே எழுதி போட்டிருக்கோம். அந்த ஆர்டிக்கல் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இதே நீங்கள் வேறு நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்கள் சாம்சங் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அங்கே போய் உங்களோட ப்ரைஸிங், அந்த அவைலபிலிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் கேள்விக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிருத்திவிராஜ் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.